எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பா இருக்கேன். ஓனர் வீட்ல தான் கஷ்டப்படுத்துறாங்க, தூங்க விட மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தா, என் கூட இருக்கிற டிரைவர் அதுக்கு மேல. இன்னைக்கு சிட்டிக்கு போறான் போல தெரியுது. காலையில 7 மணிலேருந்து அக்க போறான் அவன் கூட. ஏஞ்சி உருட்டிக்கின்னு அதை பண்ணிக்கின்னு அப்புறம் 8 மணிக்கு என்ன எழுப்புனான். குமார் என்னை எட்டுன்னு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டு வந்துடு அப்படின்னு. சரி என்ன பண்ணுறது, விட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு 8 மணிக்கு அவனை எட்டுன்னு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தூக்கம் வரல. அப்புறம் கார் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, முன்னாடி இந்த வராண்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அன்றைக்கி அவனிஸ் மாலில் வாங்கின சட்டையை போட்டுட்டு நல்லா இருக்குது இல்லை, ஜம்முன்னு இருக்கிறேன். வேலை எதுவும் வரல. தகவல் மட்டும் பார்த்தேன், ஓமனில் ஒரே காரில் 4 பேர் உயிரிழந்து சடலமாக மீட்டதாக ஒரு தகவல் மட்டும் பார்த்தேன். அது மட்டும் தான் வந்துக்குது. குவைத்தை பற்றி இன்னும் எதுவும் வரல. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, வேலை எப்படி வருது, தகவல் எப்படி வருது அப்படின்ட்டு. 4 தீயணைப்பு படைகள் சுலபியா விவசாய பகுதியில் ஒரு கிடங்கில் தீப்பிடிச்சிருக்கு. அதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துக்குது. அப்புறம் பொது தீயணைப்பு படம் ஃபாகிலில் ஒரு தொழிற்சாலையில் ஆர்த்தின்னு வந்துன்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துக்குது. இப்போதைக்கு இந்த குவைத் ஃபயர் போர்ட்ஸ் தான் தகவல்கள் வெளிவிட்டுன்னு இருக்குது. தொடர்ந்து டெய்லியும் ஏதாவது ஒரு பகுதியில் தீ பற்றினே தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருங்க இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும். லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். திறந்தா தக்காளி சாதம், சிக்கனு, தயிர், தக்கூஸு, அப்புறம் கொஞ்சம் சேலட்டு சாப்பிட்லாம். பெசஞ்சி கொஞ்சமாக சாப்பாடு எடு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்குது, சாப்பிடுவோம். நான் சிட்டிக்கு போகணும், இதுமாரி பொருள் ஊருக்கு அனுப்பணும் அப்படின்னு எங்கள் ஓனரு நான் கேட்டதுக்கு எங்கள் ஓனர் என்ன அனுப்ப மாட்டேன்ட்டார். ஆனால் எங்கள் ஓனரோட தம்பி அவன் டிரைவரை இன்றைக்கி சிட்டிக்கு அனுப்பிவிட்டு என்ன வேலை வாங்கினுக்கிறாரு. காலையிலேருந்து லேண்ட்ரிக்கு போய் துணி வாங்கினார் சொன்னார். துணி துவைச்சி அயன் பண்ணி வாங்கினு வந்தேன். இப்போ சீசா ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. சீசா ரெடி பண்ணணும். இப்படிலாம் நடக்குது பாருங்கள் வேலை. பக்கவாக ரெடி பண்ணியாச்சு. அந்தாண்ட நெருப்பு ரெடி ஆகின்னு இருக்குது. வேலை செய்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே நம்ம வேலைக்கு தான் வந்துருக்குறோம். அண்ணன் தம்பிக்குள்ளே செய்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் சொந்த டிரைவர் அனுப்பிவிட்டு நம்மளை வேலை வாங்குறது நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுமாரி எதனா ஒரு காசு கொடுத்தா தானே டீ சாப்பிடு, இது எதனா சாப்பிடு அப்படின்னு. அதுதான் கொஞ்சம் கஷ்டம். பார்க்கலாம், கொஞ்சம் நாளைக்கு ஒரு மாதம் அனுசரித்து செஞ்சுட்டு போகலாம். அவுட் ஆட்டிட்டுன்னு வந்திருக்காங்க மேடம். உள்ளே தான் போயிருக்காங்க. எப்போ வராங்கன்னு தெரில. நான் கார் பார்க்கிங்கில் போட்டு உக்காந்துட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திரும்பவும் ஒரு தீ விபத்து ஏற்பட்டுருக்கு. எங்கன்னா மேற்கு அபுபத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஏதோ ஒரு சந்தையில் ஏற்பட்டுருக்கு அந்த தீ. உயிர் சேதம், யாருக்கும் எந்த காயங்களும் இல்லை. ஆனால் தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு குவைத் ஃபயர் போர்ட்ஸ் அறிவிச்சிருக்கு. மேடம் வராங்க. அவுட் ஆட்லேருந்து கோல்டு ஷாப் இட்டுன்னு வந்துட்டாங்க. இதுவில் தான் போயிருக்கிறாங்க. பர்ச்சேசிங் பண்ணின்னு வரட்டும். ஊரில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, மழை தண்ணி இல்லை, வெயில் அடிக்குது. ஆனால் உங்கள் கையில் மட்டும் காசு எங்கேருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. நகையாக வாங்கி குமிக்கிறாங்க. வட்டம் தின்னு எங்கே இட்டுன்னு போய் சுற்றுறாங்கன்னு பொறுத்து பார்ப்போம். இப்போது ஃபேஷன் மால் இட்டுன்னு வந்திருக்காங்க. 4:30 மணிக்கு வெளியே இட்டுன்னு வந்தேன். மணி இப்போ 7:30 மணி ஆகுது. இன்னும் வெளியே தான் சுற்றின்னு இருக்கிறேன். அப்படியே ரவுண்டு அடிச்சுன்னே இருக்கிறாங்க. முறையான விசா இல்லாததாலையும் சரியான ஒர்க் பர்மனெண்ட் இல்லாதனாலையும் 17 பேர் கைது பண்ணியிருக்கு இந்த குவைத் கவர்மெண்ட். அது இல்லாமல் 4 பிளாட்கள் மூலம் நடவடிக்கை எடுத்திருக்கு. என்னன்னா, இந்த தேவைக்காக இது நாங்கள் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு எந்த தேவை இல்லாமல் வேற ஒரு தேவைகளை வச்சு பயன்படுத்தினால இந்த 4 இதுக்கும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த பிளாட்டுக்கு தேவையான கரண்ட்டும் துண்டிக்கப்பட்டு இவங்க மேலே நடவடிக்கை எடுத்ததாக இந்த குவைத் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. இந்த கைது நடவடிக்கைலாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று நல்லாவே தெரியுது. நீங்கள் குவைத்தில் ஏதாவது தப்பு ஒன்று பண்ணிட்டு இல்லை சட்ட விரோதமாக இந்த குவைத்தில் இருக்கீங்கன்னா என்னைக்காக இருந்தாலும் நீங்கள் பிடிபடுவீங்க. அதனால் உங்களுக்கு வீடு சரியில்லை, ஓனர் சரியில்லை, இந்த வீட்டை விட்டு நான் வேறு வீட்டுக்கு பாஞ்சு செய்யணும், இந்த வீட்டை விட்டு நான் போய் ஏதாவது ஒரு பாலைவன பகுதியில் வேலை செய்யணும், கண்டிப்பாக செய்யாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு எம்பசி மூலமா ட்ரை பண்ணி நாட்டுக்கு போகிற வழி பாருங்கள். திரும்பவும் ஒரு 15 பேரை கைது பண்ணியிருக்காங்க. என்னன்னா, வெவ்வேறு அளவிலான போதைப் பொருட்கள் மற்றும் மனவியல் பொருட்கள் வைத்திருந்ததாகவும் அதனை கடத்த முயன்றதாகவும் ஒரு 15 பேரை கைது பண்ணியிருக்கு. ஒருத்தருந்து பார்ப்போம்.
தூங்குறதுக்குள்ளே வேறு என்னென்ன தகவல் வருதுன்னு. ஓனரோட அம்மா கராசிட்டுன்னு வந்திருக்காங்க. டைமு 10:20 ஆகுது. நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஓட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் ஓடுது. யார் முகத்தில் முயச்சேன்? என் கூட இருக்கிற முகத்தில் தான் முயச்சேன். காலையில் அவன் தான் ஏப்பனான், குமார் என்னை எட்டுன்னு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டு வந்துரு அப்படின்னு. ஐயோ, சரி பார்ப்போம். பல நாள் வேலை இல்லாமல் சாப்பிட்டு தூங்கியிருக்கிறோம். கொஞ்சம் வேலை வருது. குவைத் ஹம்ஹாராவில் உள்ள ஒரு பழைய இரும்பு கடையில் விதி மீறல்களால் பல தொழிலாளர்களை அதிரடியாக கைது செய்தது குவைத் போலீஸ். அவ்வளோதான், இன்றைக்கான வேலை தகவல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வேலை எப்படி போச்சுன்னு கேட்டால் கொஞ்சம் அதிகமாக தான் போச்சு. இவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுத்ததுக்கு இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சிட்டாங்க ஜூஸாக. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேலை எப்படி வருது, நாளைக்கு தகவல் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பாய், தேங்க்யூ.